மைண்ட் ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணலை, ஹார்ட் தான் அட்ராக்ட் பண்ணுது. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்மளோட எண்ணங்கள் எந்த விஷயத்தையும் அட்ராக்ட் பண்ணலை, நம்மளுடைய எமோஷன்ஸ் தான் ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் சோல்மேட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மைண்ட், நீங்கள் சோல்மேட்டை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் சோல்மேட்டை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. பட் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, எமோஷன் பண்ணீங்கன்னா Bro, thank you, bro. Bro, actually, I think 28 to 30, I think நான் வந்துட்டு லைட் அட்டன் 31st 3 days of time. ரெண்டு பேரும் மீட் பண்ணோம். ஆஃப்டர் 2 yearsக்கு அப்புறம் அவனா வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான். அது எப்படின்னா மேட்ச் போயிட்டோம். எனக்கு எப்படின்னா எப்படி இருக்குன்னா அவனா என்கிட்ட சொல்றான், அவன் லவ் பண்றான் அப்படி இப்படி. நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். இந்த லெவலுக்கு வந்து டீப்பா வந்து நம்மளே நினைச்சிருக்கேன். அது நடந்துச்சுக்கும் போது இட்ஸ் லைக் நான் மாறிக்கும். I'm so happy. Thank you, bro. So grateful to the universe and also you. You are a messenger of the universe. இன்னும் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சதுல I looking forward for the money. எனக்கு மணிக்கு ஏதாவது சொல்லிட்டாங்களா ப்ளீஸ். வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோவுமே உங்களோட லைஃப் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய கான்சியஸ்னஸை இந்த சேனல் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம். ஓகே, நம்ம டேரெக்டாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். சோல்மேட் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்படி? மேனிஃபெஸ்ட் யுவர் சோல்மேட். ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து இந்த சேனலில் ஒரு 80% மெம்பர்ஸ் வந்து என்கிட்ட கேட்கக்கூடிய காமனான ஒரு கேள்வி, சோல்மேட்டை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப்பை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, இப்போ ப்ரெசென்ட்டில் என்னோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. இப்போ என்னை பிளாக் பண்ணிட்டாங்க, என் கூட பேசுறது இல்லை, என்னை அவாய்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எனக்கு பிடிக்கல, பிரேக்கப் ஆயிடுச்சு, ஒரு 2 வருஷம் பேசல, 5 வருஷம் பேசலை. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னும் சில பேர் இன்னும் நான் சோல்மேட்டே பார்க்காத ஒரு பர்சனை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணலாமா எப்படி? ஓகே, அதான் நம்ம பார்க்க போகிறோம். 5 சிம்பிள் ஸ்டெப், வெறும் 5 ஈஸியான ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக எல்லாருமே நீங்கள் உங்களுடைய சோல்மேட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். இந்த மிஸ்டேக்கை மட்டும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. டோன்ட் ட்ரை ஹார்ட். ரொம்ப கஷ்டப்படாதீங்க. எதுக்கு? இந்த சோல்மேட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு அவுட்டர் வேர்ல்டில் ரொம்ப கஷ்டப்படாதீங்க. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்னா, இந்த அவுட்டர் வேர்ல்டில் ஒரு விஷயம் பண்ணுறோம், அவுட்டர் வேர்ல்டை சேஸ் பண்ணுறோம். அவங்கக்கிட்ட போய் பேசுகிறது, அவங்கக்கிட்ட கால் பண்ணுறது, அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது, அவங்க நிற்கிற இடத்துல போய் நம்ம நிற்கிறது, அவங்கள பார்க்கணுன்னு வெளியே எஃபோர்ட் போடுறது, ரொம்ப எஃபோர்ட் போடுவோம். அவங்க நம்மளை பார்க்கணும், அட்டென்ஷன் சீக் பண்ணணும், அவங்க நம்மளை பார்க்கணுன்னு அட்டென்ஷன் சீக் பண்ணுவோம், நம்ம அவங்கள பார்க்கணும். அப்போ வெளியே நம்ம போகும்போது ஸோ அவங்க எங்கே இருப்பாங்க, சேட் நம்ம ஒவ்வொரு தடவை எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்போம். சோஷியல் மீடியா லாஸ்ட் சீன் எப்போ இருக்குது, நம்மளை அன்பிளாக் பண்ணிட்டாங்களா இல்லையா, ரொம்ப எஃபோர்ட் போடுவோம். அவங்க போகிற அதே கேபில் போகிறது, அவங்க போகிற அதே பஸ்ஸில் போகிறது, அவங்க போகிற அதே சைடு நம்ம போகிறது. ஸோ இந்த அவங்கள பார்க்கணும், காலேஜில் அவங்கள பார்க்கணும், ஸ்கூலில் அவங்கள பார்க்கணும், ஒர்க் பிளேஸில் அவங்கள பார்க்கணும், அவங்ககிட்ட பேசணும். இந்த மாதிரி வெளியே நிறைய எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருப்போம். அவங்க இக்னோர் பண்ண நம்ம போய் பேசிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் விடாமல் டெக்ஸ்ட் பண்ணுறது, கால் பண்ணுறது, இந்த மாதிரி ஹார்டாக ட்ரை பண்ணாதீங்க. ட்ரையிங், நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேர்டே லேக்கான ஒரு வேர்டு. நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இல்லாத விஷயத்தை தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். இதுதான் அந்த ட்ரையிங். அப்போ நம்ம ட்ரை பண்ணும்போது அந்த விஷயம் நம்ம கிட்ட இல்லைன்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம இருப்போம். இல்லைன்னா நம்ம என்ன வைப்ரேஷனில் இருப்போம்? லேக் வைப்ரேஷனில் இருப்போம். நம்ம எந்த வைப்ரேஷனில் இருக்கோமோ அதுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை தான் நம்மளோட லைஃப்பில் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம், அதை தான் நம்மளோட லைஃப்பில் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம கிட்ட இல்லை, நம்ம அந்த வைப்ரேஷனில் இருப்போம். அப்போ நம்ம அது இல்லாமல் போகிறதுக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நம்மளோட லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. வெளியே எந்த ஒரு ட்ரையும் நீங்கள் பண்ணாதீங்க. ஓகே, அப்போ நான் வெளியே ட்ரை பண்ணக்கூடாது, இப்போ நான் என்ன தான் பண்ணணும்? ஜஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் தான் ஆக்ஷன் எடுத்து வைக்கணும். நீங்கள் கேட்பீங்க, ஓகே நான் வந்து ட்ரை பண்ணுறேன், ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷனாலே ஆக்ஷன் எடுத்து வைக்கணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ நான் ஆக்ஷன் எடுத்து வைக்கக்கூடாதா? கண்டிப்பாக லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஆக்ஷன் எடுத்து வைக்கணும். ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த அட்ராக்ஷன்லேயே அட்ராக்ஷன், அதுலேயே இந்த ஆக்ஷன் அப்படின்ற பேர் வந்துச்சு. அப்போ நம்ம ஆக்ஷன் எடுத்து வைக்கணும். ஆனால் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, யூனிவர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஷோ பண்ணால் தான் நம்ம ஆக்ஷன் எடுத்து வைக்கணும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ஷோ பண்ணாமல், ஸோ செகண்ட் பாயிண்ட் இது தான். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாதீங்க. எங்கேயே அவுட்டர் வேர்ல்டில். அப்போ எப்போ தான் நான் ட்ரை பண்ணணும், எப்போ தான் நான் ஆக்ஷன் எடுத்து வைக்கணும்? யூனிவர்ஸ், செகண்ட் பாயிண்ட், யூனிவர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஷோ பண்ணணும், அப்போ தான் நீங்கள் ஆக்ஷன் எடுத்து வைக்கணும். ஓகே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும். அப்போ எப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஷோ ஆகும்? இப்போ நம்ம பண்ணுறதுக்கு பேர் ஆப்பர்ச்சுனிட்டி. இது இப்போ நம்ம பண்ணுறது பேர்லாம் ஆக்ஷன்ஸ் கிடையாது. இதெல்லாம் ஏமே சேஸ் பண்ணுறது. நம்ம ஒரு விஷயம் சேஸ் பண்ணால் அது நம்மளை விட்டு தூரமாக போகும். ஒரு பட்டர்ஃப்ளை நம்ம சேஸ் பண்ணுறோம்னா அது நம்மளை விட்டு தூரமாக போகும். அப்போ நம்ம ஓன் கார்டனை பில்ட் பண்ணோன்னா நிறைய பட்டர்ஃப்ளை நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ ரிலேஷன்ஷிப்பில் அவங்க அந்த பர்சன் நிற்கிற இடத்துக்கு போய் நிற்கிறது, அவங்க போகிற கேபில் போகிறது, அந்த ஆஃபீஸ் சைடு போகிறது, இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் ஏதோ விஷயம் பண்ணுறது, அவங்க நம்மளை பார்க்கணுன்னு ஒரு விஷயம் நம்ம பண்ணுறது, இது எல்லாமே எஃபோர்ட். எங்கள் அவுட்டர் ரியாலிட்டியில் நம்ம ஒர்க் பண்ணுறது, இது சேஸ் பண்ணுறது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ண அந்த பர்சன் உங்களை விட்டு தூரமாக தான் போவாங்களே தவிர நீங்கள் அந்த பர்சனை அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க. அப்போ நான் இப்போ தான் ஆக்ஷன் எடுத்து வைக்கிறது.
ஆக்ஷன்றது யூனிவர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது தான் நம்ம ஆக்ஷன் எடுத்து வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஃப்ரெண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு காலே பண்ணல, ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப மந்த்க்கு அப்புறம், ரொம்ப இயருக்கு அப்புறம் கால் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்றாங்க உங்களை. நீங்களும் ஓகே என்ன ரெஸ்டாரண்ட் கூப்பிட்றா சரி அப்படின்ட்டு நீங்களும் அங்கே போகிறீங்க. அங்கே போன அங்கே சம்மந்தமே இல்லாத ஒரு ரெஸ்டாரண்ட், நீங்கள் இது வரைக்கும் போகாத ஒரு ரெஸ்டாரண்ட் நீங்கள் போகிறீங்க. அங்கே போகிற ஒரு இடத்துல நீங்கள் உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனை பார்ப்பீங்க. அந்த பர்சன் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்த பர்சனாக இருக்கலாம், நீங்கள் வந்து ரைட் பண்ணி அதே குவாலிட்டியில் உள்ள பர்சனாக இருக்கலாம். அப்போ நீங்கள் அந்த பர்சனை பார்ப்பீங்க. அப்போ பார்க்கும்போது யூனிவர்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கு. இது வந்து நீங்கள் பிளான் பண்ணாமல் இந்த விஷயம் நடந்திருக்கு. அப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு அதை பிளான் பண்ணி கொடுத்துருக்கு. அப்போ நீங்கள் ஆக்ஷன் எடுத்து வைக்கணும். அப்போ நீங்கள் அவங்க கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆல்ரெடி இருக்கணும். அப்போ நீங்கள் அவங்க கிட்ட பேசி அந்த ஒரு ஆக்ஷன் எடுத்து வைக்கணும். இப்போ தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. யூனிவர்ஸ் எப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதோ அப்போல்லாம் நம்ம ஆக்ஷன் எடுத்து வைக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம என்ன வைப்ரேஷனில் இருக்கமோ அதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய விஷயத்தை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். அப்படின்றப்போ அதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய வைப்ரேஷனை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய வைப்ரேஷனை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். மேனிஃபெஸ்டேஷனை நமக்கு கிளைம் பண்ணணும் அப்படின்னா, அந்த மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு நடக்கணும்னா நம்ம தான் அதை கிளைம் பண்ணிக்கணும். அப்போ நம்ம ஆக்ஷன் எடுத்து வச்சு கிளைம் பண்ணிக்கணும். யூனிவர்ஸ் நம்ம வந்து அந்த வைப்ரேஷன் மேட்சாக இருக்கும்போது யூனிவர்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். நம்ம ஆக்ஷன் எடுத்து வச்சு அந்த மேனிஃபெஸ்டேஷனை கிளைம் பண்ணிக்கணும். அப்போ அந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் போகும்போது அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் இருப்பாங்க. அப்போ நீங்கள் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் எடுத்து வச்சு அந்த மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் கிளைம் பண்ணிக்கணும். ஸோ இந்த டைமில் தான் நீங்கள் ஆக்ஷன் எடுத்து வைக்கணுமே தவிர நீங்களாக ஓன் ஆக்ஷன் எடுத்து வைக்கக்கூடாது. யூனிவர்ஸுக்கு ஆக்ஷன் எடுத்து வைக்கிற பர்சன்ஸை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த டிஃபரன்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எப்போ ஆக்ஷன் எடுத்து வைக்கணும், அப்படி நீங்கள் ஆக்ஷன் எடுத்து வச்சிங்கன்னா சேஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ யூனிவர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது ஆக்ஷன் எடுத்து வச்சிங்கன்னா தான் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனை கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த டைமில் நீங்கள் ஆக்ஷன் எடுத்து வைங்க. ஸோ யூனிவர்ஸ் எப்போ, ஸோ ரிலேஷன்ஷிப்புன்னு இல்லை, உங்களுக்கு எப்போ யூனிவர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் அதில் ஆக்ஷன் எடுத்துவீங்க. எப்போ வேணாலும் யூனிவர்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்குமே உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கலாம். எப்போனாலும் எந்த மணி சம்மந்தப்பட்டது இல்லை வந்து ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டது, உங்களோட ஜாப், உங்களோட ஹெல்த், எப்போயாவது உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கு தான் நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்த உடனே நீங்கள் ஆக்ஷன் எடுத்து வைங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் கொடுத்ததை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, தேர்ட் பாயிண்ட், இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கோர்சஸ். யாரெல்லாம் கோர்ஸ் பை பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே ஜஸ்ட் அந்த கோர்ஸை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை மட்டும் பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். அந்த சோல்மேட்டை உங்களால் கன்ஃபார்ம் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா சோல்மேட் மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்ச், சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங்லேயே எல்லா ப்ராக்டிஸ் சொல்லியிருப்பேன். ஸ்டெப் பை ஸ்டெப் மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்ச். ஜஸ்ட் நீங்கள் வாங்கின எல்லாருமே அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணி ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சோல்மேட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணணும். ஓகே, நான் கோர்ஸ் வாங்கலையே, அப்போ நான் என்ன பண்ணுறது? உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டுருக்கு. 5500 rupees ஒர்த்துள்ள கோர்ஸ் இப்போ ஜஸ்ட் வெறும் 500 தான். ஒரு 10 கோர்ஸ் வந்து இருக்குது, இப்போ வெறும் 500 தான். அது 1 day ஆஃபர், சண்டே ஆஃபர், ஸ்பெஷல் ஆஃபர். ஸோ இதில் நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி பை பண்ணிங்கன்னா எல்லா கோர்ஸும் இருக்கும். ரெக்கார்டரில் வர 4 கோர்ஸஸுமே உங்களுக்கு அவைலபிள். அதே மாதிரி லைவ் கிளாஸ் நம்ம இது வரைக்கும் 6 கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 6 லைவுமே இப்போ மொத்தமாக 10, இந்த 10 கிளாஸஸுமே உங்களுக்கு ஜஸ்ட் 500, அதாவது 5000 rupees ஒர்த்துள்ள கோர்ஸ் இப்போ ஜஸ்ட் வெறும் 500. அது 1 day ஆஃபர் தான். டிஸ்பிளேல அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும். என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப லேட்டாக தான் வரும். ஓகே, மிஸ் பண்ணாமல் இந்த கோர்ஸை வாங்கி ஜஸ்ட் நீங்கள் அப்ளை மட்டும் பண்ணிங்கனாலே போதும், உங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு ஆடியோ வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு. அவங்க வந்து இந்த கோர்ஸை பார்த்தவங்க, கிளாஸ் பார்த்தவங்க, அவங்க தான் இதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்களும் இதை பார்த்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களாலேயும் உங்களோட சோல்மேட்டை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ 1 day நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சியாக இந்த ப்ராக்டிஸை பண்ணணும். எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை லேர்ன் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறோம். ஓகே, கிராட்டிடியூடா, கிராட்டிடியூட் நல்லா இருக்கே, விஷுவல் நல்லா இருக்கே, அஃபர்மேஷன் நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம விட்டுறோம். அப்படி இல்லாமல் விஷுவல் பண்ணுங்க, டெய்லி பண்ணுங்க. விஷுவல் பண்ணாமல் ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணாமல் ஃபீல் பண்ணி பண்ணுங்க. ஃபீல் பண்ணி அந்த விஷுவலைசேஷனை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா மைண்ட் ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணலை, ஹார்ட்டு தான் அட்ராக்ட் பண்ணுது. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்மளோட எண்ணங்கள் எந்த விஷயத்தையும் அட்ராக்ட் பண்ணலை, நம்மளுடைய எமோஷன்ஸ் தான் ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் சோல்மேட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மைண்ட், நீங்கள் சோல்மேட்டை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் சோல்மேட்டை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. பட் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, எமோஷன் பண்ணிங்கன்னா உங்களோட ஹார்ட் அந்த விஷயத்தை அட்ராக்ட் பண்ணி. இது எப்படி ஒர்க் ஆகுது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கல் ஃபீல்டு. நம்மளோட எண்ணங்களுக்கு ஒரு விஷயத்தை வெளியே அனுப்பக்கூடிய சக்தி இருக்குது. நம்மளுடைய உணர்வுகளுக்கு அந்த எதை நம்ம அனுப்புகிறோமோ அதை திரும்பி நம்மளை நோக்கி கவர்ந்து இழுக்கக்கூடிய சக்தி இருக்குது. இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கல் ஃபீல்டு. அப்போ இந்த தாட்ஸும் ஃபீலிங்ஸும் ஒன்றா ஒர்க் பண்ணால் தான் நமக்கு அந்த விஷயம் ஒர்க் ஆகும். அப்போ நீங்கள் விஷுவல் பண்ணும்போது ஜஸ்ட் இமேஜின் மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அதை அட்ராக்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஃபீல் பண்ணணும். 5 senses யூஸ் பண்ணி அந்த எமோஷன்ஸை ஃபீல் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா ப்ராக்டிஸும் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க.
எல்லா ப்ராக்டிஸும் கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் டெய்லி நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. டெய்லி பண்ணும்போது ஈஸியாக உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ டெய்லி கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து கடைசி பாயிண்ட், 5th பாயிண்ட், ட்ரஸ்ட் அண்ட் லெட் கோ. இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், டவுட்ஸ், ஃபியர்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஃபியர் அப்படின்றது கண்ணால் பார்க்க முடியாத ஒரு விஷயம், ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய விஷயம். அதே தான் பிலீவும் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது, ஃபியரும் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஃபியரை தான் சூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். அப்போ அந்த ஃபியரை விட்டுட்டு நீங்கள் ட்ரஸ்ட்டை சூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் லைஃப்பை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணால் போதும், யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணால் போதும். எப்படியாவது யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். இது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்ன்ற கொஸ்டின் நீங்கள் கேட்காதீங்க. எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்றப்ப நம்ம என்ன வைப்ரேஷனில் வருவோம், அது இன்னும் நடக்கலைன்ற வைப்ரேஷனுக்கு வருவோம். அப்போ அந்த வைப்ரேஷனில் இருந்தால் நடக்காமல் போகிறதுக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். ஏன்னா அந்த வைப்ரேஷன் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் மேட்ச் ஆகும். அப்போ அது ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்னு யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு லெட் கோவில் ப்ரெசென்ட்டில் நம்ம லிவ் பண்ண ஆரம்பிக்கணும். டே டு டே ப்ரெசென்ட்டில் நம்ம லிவ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி நம்ம லிவ் பண்ணாலே ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து ஜஸ்ட் இதை அந்த 5 பாயிண்ட்ஸையும், இந்த 5 ஸ்டெப்ஸையும் டெய்லி நீங்கள் வந்து அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஈஸியாக உங்களோட சோல்மேட்டை உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் 1 டே ஆஃபர் மிஸ் பண்ணாமல் சீக்கிரம் இந்த கோர்ஸை பை பண்ணி ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களோட சோல்மேட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியுமே நான் ஆரம்பத்தில் போட்ட மாதிரி உங்கள் ஒவ்வொரு பர்சனுடைய சக்ஸஸ் ஸ்டோரியுமே நம்மளோட சேனலில் அடுத்து வரும். ஏன்னா நீங்கள் அந்த பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் உங்களோட ஜர்னியில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.